நண்பர்களே, உலகம் இப்போது மிகவும் ஆபத்தான மற்றும் சிக்கலான காலகட்டத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சக்தி வாய்ந்த நாடும் தனது எதிரிகளை ஒரு அடியால் அழிக்க புதிய மற்றும் ஆபத்தான ஆயுதங்களை தேடுகின்றன. இந்த பந்தயத்தில் நிறுத்துவதை விட மிகவும் கடினமான அந்த ஆயுதங்களுக்கு அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. இப்போது அந்த ஆயுதங்கள் என்ன என்று நீங்கள் யோசிப்பீர்கள். எனவே பதில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள். ஆம், வானில் மிக வேகமாக பயணிக்கும் ஏவுகணைகளை கண்காணிப்பது, புரிந்துகொள்வது மற்றும் இடைமறிப்பது நடைமுறையில் சாத்தியமற்றது. கற்பனை செய்து பாருங்கள், 12 மாக் வேகத்தில் உங்கள் இலக்கை முற்றிலுமாக கொல்லும் ஒரு ஆயுதம். அதை நீங்கள் கூட தவிர்க்க முடியாது. இது அறிவியல் புனைகதை போல் தெரிகிறது, ஆனால் இன்று அது உண்மையாகிவிட்டது. ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பற்றி நாம் பேசும்போது நம்ம மனதில் வரும் முதல் பெயர்கள் சீனா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா. ஏனென்றால் இந்த 3 நாடுகளும் இந்த தொழில்நுட்பத்துடன் பெரும் முன்னேற்றம் அடைந்து வருகின்றன. சீனா எப்போதும் தனது எதிரிகளை தடுக்க புதிய ஆயுதங்களை உருவாக்கி வருகிறது. அமெரிக்காவும் தனது பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை வெகு தூரம் எடுத்துச் செல்கிறது. ஆனால் நாம் உண்மையைச் சொன்னால், இந்த 3 நாடுகளும் இதுவரை அந்தந்த இலக்குகளை முழுமையாக அடைய முடியவில்லை. ரஷ்யாவிடம் இதுவரை ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் உள்ளன. அவை மேக் 12 வேகத்தில் பயணிக்கின்றன. இந்த ஏவுகணைகள் ஒவ்வொரு இலக்கையும் சில நொடிகளில் சுக்குநூறாக கிழித்து எரிகின்றன. ஆனால் சமீபத்திய முன்னேற்றங்களைப் பற்றி பேசுகையில் அமெரிக்கா உலகை உலுக்கக்கூடிய ஒரு ரகசிய திட்டத்தை குறிப்பிட்டுள்ளது. அதாவது ஹைப்பர்சோனிக் ஏர் லான்ஸ் ஆஃபென்சிவ் வார் மிசைல், SALO என்று அழைக்கப்படும் ஏவுகணை அமைப்பு. இந்த அமைப்பு 2028க்குள் செயல்படக்கூடும். மேலும் ரஷ்யா மற்றும் சீனாவின் ஏவுகணைகள் இரண்டையும் முந்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், மற்ற நாடுகள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது இந்தியாவும் அதன் சார்பாக ஒருபடி முன்னேறியுள்ளது. இந்தியா சொந்தமாக ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை உருவாக்கியுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அது உண்மைதான். இந்தியா தனது விஞ்ஞானிகள் மூலம் முதல் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்துள்ளது. மேலும் இந்த ஏவுகணை அவர்களை உலகின் பெரிய நிறுவனங்களுடன் போட்டியிட வைத்துள்ளது. இது வெறும் ஆரம்பம்தான். இந்தியாவில் உள்ள விஞ்ஞானிகள் இப்பொழுது பிரம்மோஸ் 2 மற்றும் புராஜெக்ட் விஷ்ணு போன்ற லட்சிய திட்டங்களில் பணியாற்றி வருகின்றனர். அவை 2027ஆம் ஆண்டுக்குள் சோதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய ராணுவத்துக்கு புதிய பலத்தை அளிக்கும் வகையில் இந்த திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த பந்தயத்தில் இந்தியா இப்போது வெகு தூரம் முன்னேறியுள்ளது என்பதை அறிந்து நீங்கள் பெருமிதம் கொள்வீர்கள். மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், உலகில் எந்த ஏவுகணையையும் விட வேகமாக ஓடும் அதிவேக ஏவுகணையை இந்தியா உருவாக்கி வருகிறது. இந்த ஏவுகணையின் பெயர் STNP இண்டஸ்ட்ரீஸ் ஹைபோஸ்கானிக் கிளைட் வெஹிக்கல் SGV-200F. இந்த ஏவுகணை உலகின் அதிவேக மற்றும் அதிக அழிவை ஏற்படுத்தும் ஏவுகணையாக மாறும். அதன் வேகம் மற்றும் துல்லியம் காரணமாக இந்த ஏவுகணை உலகின் ஒவ்வொரு வான் பாதுகாப்பு அமைப்பையும் எளிதில் கடந்து செல்ல முடியும். கற்பனை செய்து பாருங்கள், ஒலியை விட 20 மடங்கு வேகத்தில் பயணிக்கும் ஒரு ஏவுகணை அதன் இலக்கை தாக்கிய பிறகு அதன் பாதையை மாற்ற முடியும். இத்தகைய ஆயுதங்கள் அறிவியல் புனைகதைகளில் மட்டுமல்ல, இந்தியாவின் பாதுகாப்புத் துறையிலும் ஒரு யதார்த்தமாகிவிட்டது. இந்த ஏவுகணையின் வேகம் கற்பனைக்கு சற்றும் குறைந்ததல்ல. இந்த ஏவுகணை மேக் 20 வேகத்தில் செல்லும் திறன் கொண்டது. இந்த வேகம் மிக வேகமாக இருப்பதால் எந்த நவீனவான் பாதுகாப்பு அமைப்பும் அதை கண்காணிக்க முடியாது. மேலும் இந்த ஏவுகணையின் பேலோடும் மிகவும் கனமானது. இதில் இது 300 கிலோ வரை போர்க்கருவியை சுமந்து செல்ல முடியும். இந்த ஏவுகணையை உருவாக்கும் போது STN.P இண்டஸ்ட்ரீஸ் நிறைய சவால்களை எதிர்கொண்டது. இந்த ஏவுகணை 5500 கிலோமீட்டர். இந்த வரம்பு மற்றும் வேகத்தின் கலவையானது உலகில் இருக்கும் எந்த ஆயுத அமைப்பையும் எளிதில் விஞ்சும் திறனை கொண்டுள்ளது. இந்த ஏவுகணை இந்தியாவின் ஆயுதக் கிடங்கில் எப்போது வரும், அதன் இராணுவ சக்தியில் இதன் தாக்கம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். இந்தியாவின் இந்த ஏவுகணை வெறும் ஆயுதமாக மட்டுமின்றி கேம் சேஞ்சராகவும் மாறும்.
இந்த ஏவுகணை வழக்கமான போரில் ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரமாக இருப்பது மட்டுமல்லாமல் எந்தவொரு அச்சுறுத்தலையும் நடுநிலையாக்க இந்தியாவுக்கு ஒரு பெரிய நன்மையை வழங்கும். ஆனால் இவை அனைத்தும் இன்று முதல் நடக்கவில்லை. இந்தியாவின் பாதுகாப்புத்துறை இப்போது ஒரு புதிய சகாப்தத்தில் நுழைகிறது. இன்று உலகின் ஒவ்வொரு நாடும் அதன் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தொழில்நுட்பத்தை பார்க்கும்போது இந்தியாவும் தனது விஞ்ஞான சமூகத்துடன் தன்னை நிரூபித்து வருகிறது. இப்போது நம்மிடம் ஏற்கனவே பிரம்மோஸ் 2 மற்றும் விஷ்ணு போன்ற தொழில்நுட்பங்கள் தயாராக உள்ளன. மேலும் அவை எதிர்காலத்தில் உலகிற்கு தங்கள் சக்தியை காட்ட ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக மாறும். இப்போது இந்த ஏவுகணை இந்தியாவின் ஆயுதக் களஞ்சியத்தின் ஒரு பகுதியாக எவ்வளவு காலம் இருக்கும் என்பது ஒரு பெரிய கேள்வி. 2030ஆம் ஆண்டுக்குள் இந்த ஏவுகணை செயல்பாட்டுக்கு வர முடியும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அதற்கு முன்பே எங்களிடம் ஏற்கனவே இருக்கும் ஆயுத அமைப்புகளும் தயாராக உள்ளன. இந்த ஏவுகணை இந்தியாவை மிகவும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த சக்தியாக மாற்றும். சீனா தனது DF-ZF ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்துள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். இந்த ஏவுகணை மிகவும் வேகமானது மற்றும் மேக் 12 வரை வேகத்தை அடையும் திறன் கொண்டது என்று ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஆனால் ஒப்பிட்டு பார்த்தால் பிரம்மோஸ் 2 மற்றும் விஷ்ணு போன்ற ஏவுகணைகள் சீனாவின் ஆயுதங்களுக்கு கடுமையான போட்டியாக இருக்கும். எனவே நண்பர்களே, இந்தியா ஒரு புதிய மட்டத்தில் செயல்படப் போகிறது என்பதை உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் உணர்ந்து வருகின்றன. நமது பலம் நமது ஆயுதங்களுடன் மட்டும் நின்றுவிடவில்லை, நமது அறிவியல் திறமை மற்றும் மூலோபாய பார்வை ஆகியவற்றிலும் உள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயமாக இந்த வீடியோவை விரும்புங்கள், அதை பகிர்ந்து கொள்ளுங்கள், எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள். ஏனெனில் எங்கள் சேனலில் ஒவ்வொரு முக்கியமான தலைப்பையும் விரிவாகச் சொல்லும் சுவாரஸ்யமான மற்றும் தகவலறிந்த வீடியோக்களை நீங்கள் எப்போதும் பெறுவீர்கள். எனவே உங்கள் எண்ணங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கருத்து பெட்டியில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். 2030ஆம் ஆண்டுக்குள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை இராணுவத்தில் சேர்க்க வேண்டுமா? நமது விஞ்ஞானிகளுக்கும் ஜெய்ஹிந்துக்கும் சல்யூட். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. எங்களுடன் இணைந்திருங்கள் மற்றும் புதிய புதுப்பிப்புகளுக்கு எங்கள் சேனலை குழு சேருங்கள்.